குழந்தைகளோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா கோபத்தோட கத்துறாங்க. ஏய் மீனா, முதல்ல வீட்டை விட்டு வெளில போடி. அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஏய், ரொம்ப நடிக்காதடி. நீ என்னென்ன திட்டம் போடுறன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு பொறாம உனக்கு இருக்க கூடாதுடி. என் பையன் மனோஜ் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நீ இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அடச்சி, உன்கிட்ட போய் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. டேய் முத்து, முதல்ல இவள வீட்டை விட்டு வெளில தள்ளுறா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. முத்து உடனே, என்ன, எதுக்காக இப்ப மீனாவை இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க? என்ன அவ தப்பு பண்ணா? ஏய், அவ என்ன பண்ணலன்னு கேளுடா. இப்பெல்லாம் அவ எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சமையல் ஒழுங்கா செய்யறதுல. அன்னைக்கு நானும் மனோஜும் சாப்பிடுறோம். ரோஹிணி வந்தவன சாப்பாடு பரிமாற மாட்டேங்கிறா. ரோஹிணிய பரிமாறட்டோன்னு மனோஜுக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படியே போயிட்டா. அதுதான் பரவாயில்லன்னு விட்டாலும் அதுக்கு அடுத்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு எனக்கும் மனோஜுக்கும் வயிறு வலி வந்ததாண்டா மிச்சம். இப்ப என்னன்னா, அதை விட பெரிய விஷயமா மனோஜுக்கு அவன் ஷோரூமுக்கு கிடைச்ச ஒரு செக் அத கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சான். ரோஹிணியும் சொல்லுச்சு, அத்தை, அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் செக், பெரிய அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்னு. நானும் வாங்கி பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவ மாதிரி மீனா வந்து அத பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுங்க அத்தை அப்படின்னு சொன்னான். ஏதோ சாமி கும்பிட தானே சொல்றா, நல்ல விஷயமாச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல தாண்டா அவன் பொண்டாட்டி அவ புத்திய காமிச்சு விட்டா. மனோஜ் மேல இவ்வளவு வக்கரமும் பொறாமையும் வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சிச்சு. யாரும் இந்த வீட்டுல இருக்கவங்க முன்னேற கூடாது அப்படின்னு நினைச்சு இவ எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. இவளும் இவ குடும்பமும் மாதிரி எல்லாரும் பூவை முளம் போட்டு தெருவுல வித்துக்கிட்டு தெரியணும்னு நினைக்கிறா போல இருக்கு. என் பையன் மனோஜ் படிச்ச படிப்புக்கு ஷோரூம் வச்சிருக்கிறதே ரொம்ப கம்மின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ அதையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்க. என் பையன் படிச்ச படிப்புக்கு ஷோரூம் வச்சு ஏதோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவ அதையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு விஜயா கத்துறாங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. அவ அப்படி என்னதான் செஞ்சா? எங்க நான் ஒண்ணுமே செய்யலங்க, அத்தை வேணும்னே திட்டுறாங்க அப்படின்னு மீனாவும் அழுகுறாங்க. மீனா, நீ சும்மா இரு. அவ என்ன பண்ணுனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், சாமி ரூம்ல வச்சு செக்க பூஜை பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு போயிட்டாடா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா செக்கு மேல தண்ணிய ஊத்தி எழுதின எழுத்தெல்லாம் அழிச்சு புட்டாடா. இப்ப அந்த செக்க பேங்க்ல போட்டா பணம் தருவாங்களா? பேனா இங்கெல்லாம் அழிஞ்சு போச்சுடா. இப்படி கெடுத்து புட்டாலே. எவ்வளவு பெரிய செக்கு, எவ்வளவு பெரிய அமௌண்ட்ரா அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே சொல்றாங்க. என்ன மீனா, அம்மா ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. உடனே அண்ணாமலை, மீனா அப்படி பண்ற ஆள் இல்லையே. யார் இப்படி பண்ணினது? மீனா எதையுமே ஜாக்கிரதையா பத்திரமா வச்சிருக்கிற ஆளு. என்ன விஜயா, எல்லா பழியும் தூக்கி மீனா மேல போடலான்னு நினைக்கிறியா? மீனா தப்பே பண்ணிருக்கட்டும், அதுக்காக வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிருவியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. என்ன அத்தை சொல்றீங்க? பூஜை ரூம்ல வச்ச செக்ல தண்ணி பட்டிருக்கா? இல்லையே அத்தை, அங்க தண்ணி வர வாய்ப்பே இல்லையே. நான் தண்ணி எதுவும் ஊத்தல அத்தை. ஏய், நடிக்காதடி. நீ இந்த மாதிரி நடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரோஹிணி தான் பாத்திருக்காளே. மனோஜோட செக்க எப்படி பால் பண்ணணும்னு நினைச்சு நீ அந்த செக்கல தண்ணி ஊத்துனேன்றத ரோஹிணி பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டான். ஏய், என் மருமக ரோஹிணி கஷ்டப்பட்டு மனோஜுக்காக ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்திருக்கா. ஆனாலும் இது ஷோரூமுக்காக கிடைச்ச செக் தான். இந்த அளவுக்கு பொறாமையோட நீ தெரியக்கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. இவ இனிமேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தான்னா எங்களுக்கு தான் கஷ்டம். மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் நிம்மதியா இருக்காது. ரோஹிணி புலம்பி தள்ளிட்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மீனா அப்படியே ரோஹிணிய முறைச்சு பாக்குறாங்க. ரோஹிணி கண் பார்வையை அப்படியே தரைய பார்த்து குனிஞ்சுக்கிறாங்க. ரோஹிணி, நான் செக்ல தண்ணி ஊத்துனத நீங்க பாத்தீங்களா ரோஹிணி? ஏ ரோஹிணி, என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மீனா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே மீனா ரோஹிணிய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணி மீனாவை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாங்க. விஜயா ரோஹிணிக்கு காஃபி எடுத்துருவா மீனான்னு சொன்னா ரோஹிணி பயந்து, இல்ல ஆண்டி, நானே காஃபி எடுத்துக்கிறேன், மீனா ஒண்ணும் வேலை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரோஹிணி, நீ இவளுக்காக போய் பயப்படுற அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. ரோஹிணி கிச்சன்ல நிக்கும் போது மீனா உள்ள போயிட்டு, இங்க பாருங்க ரோஹிணி, உண்மைய எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னால இந்த குடும்பத்துல இருந்து நிம்மதி கெட்ட கூடாதுன்றதுக்காக வாய மூடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்ப உண்மையில உங்களோட உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் யாருக்கிட்டே சொல்லாம காப்பாத்துறேன் ரகசியத்தை. ஆனா உண்மை ரொம்ப நாள் மறைஞ்சிருக்காது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோஹிணி உடனே, இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும். இவ இந்த வீட்டுல இருந்தாதானே இந்த ரகசியம் வெளியில வரும். இவ ஒரு ஆளுக்கு தானே தெரியும். இவதான் ரொம்ப நேர்மையான ஆளாச்சே, புருஷன்ட்ட கூட சொல்ல மாட்டாள்ல அப்படின்னு ரோஹிணி யோசிச்சு மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக மீனா பூஜை ரூம்ல வச்ச செக்லிஃப்ல தண்ணிய ஊத்திருக்காங்க. என்ன ரோஹிணி, நீங்க தண்ணிய ஊத்திட்டு என் மேல பழி போடுறீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உடனே விஜயா, ஏய்
என்னடி யார பாத்து கேக்குற? ரோகிணிய பார்த்தா எப்படி கேள்வி கேக்குற? ரோகிணி எதுக்குடி அவ புருஷன் மனோஜுக்கு கிடைச்ச செக்ல தண்ணி ஊத்த போறா? எதுக்கு இப்படி அபாண்டமா பழி போடுற அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அத்தை, ரோகிணிய பத்திய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்புறம் என்னை விட அதிகமா கோவப்படுவீங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே, ஆண்டி ஆண்டி பாருங்க ஆண்டி, மீனா தான் தண்ணி ஊத்துனாங்க, நான் பார்த்தேன். இத சொன்னா இல்லாதும் பொல்லாதும் உன் மேல கதை கட்டி உன்னை வீட்டுல இருந்து ஆண்டிய அடிச்சு துரத்துற மாதிரி பண்ணிருவேன்னு மீனா என்ன மிரட்டுறாங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனேயே விஜயா, ஏய் வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு மீனாவை துரத்துறாங்க. ஸ்ருதி உடனே கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க. ரோகிணி சூப்பரா நடிக்கிறீங்க ரோகிணி. ஆன்டி, ரோகிணி மீனா மேல போடுற பழி தப்பு, மீனா மேல பொய்ப்பழி போடுறாங்க, ரோகிணி தான் செக் புக் மேல தண்ணி ஊத்துனாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. என்ன ஸ்ருதி, ஏன் இப்படி பொய் பேசுறீங்க? நான் எதுக்காக தண்ணி ஊத்த போறேன்? மனோஜ் பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச கூலி, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? ஐயோ ரோகிணி, எனக்கு எல்லாமே தெரியும் ஆன்டி. ரோகிணி இந்த அளவுக்கு டிராமா பண்ணி நடிக்கிறாங்கன்னா நீங்க ரொம்ப யோசிக்கணும். மீனாவுக்கு ரோகிணி அடங்கி போறாங்க. 2-3 நாளாவே நானும் வாட்ச் பண்ணேன். என்ன விஷயம் இது கண்டுபிடிக்கணுமேனு நினைச்சிட்டு இருந்தேன். என் போன்ல சார்ஜ் போட்டுட்டு இங்கதான் வச்சுட்டு போனேன். ரோகிணி பூஜை ரூம்ல இருந்த செக்லீஃபை எடுத்துட்டு புதுசா ஒரு செக்லீஃபை வச்சு அதுல தண்ணிய ஊத்திட்டு போனதையும் அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரோகிணி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க. நீங்க எதுக்காக மீனா மேல பழி போடுறீங்க? எனக்கு அது தெரியணும். எதுக்காக மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரோகிணி மறுபடியும் மீனாவை பார்த்து தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மீனா நேரா ரோகிணி கிட்ட வந்து ஓங்கி அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாங்க. ஆனா அடிக்கவே இல்ல. ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் விஜயா கொடுத்த உடனே மீனா அமைதியா இருந்துடுறாங்க. இப்ப தெரிஞ்சுச்சா என் பொண்டாட்டி எந்த தப்பும் செய்யலன்னு? இப்படியே ஒவ்வொரு நேரமும் யாராவது ஒரு சாட்சிய கொண்டு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த பார்லரமா ஏதேதோ திட்டம் போடுது, இந்த பார்லரமா பயங்கரமான கேடின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்காக மீனா மேல பழி போட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்க? இது நியாயமே கிடையாது. இருந்தாலும் என் பொண்டாட்டி இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வீட்டை விட்டு வெளியில போறோம். உங்களுக்காக இல்ல, எங்களுக்காக. மீனா யாருக்காகவும் வேலை செய்யவும் வேண்டாம், யாரோட பொய்ப்பழியையும் ஏத்துக்கிட்டு அவ கவலைப்பட்டு அழுகவும் தேவையில்லை, உங்ககிட்ட திட்டு வாங்கவும் தேவையில்லை. பார்லரமா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்ல வேண்டி இருக்கும் பாரு அப்படின்னு முத்து வான் பண்றாரு. மீனா ரோகிணிய பார்த்து முறைக்கிறாங்க. மீனா வீட்டை விட்டு வெளியில போகும்போது பொய் மூட்டைய அவுத்து விட்டுறவா, ரகசியத்தை அவுத்து விட்டுறவா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி அப்படியே மீனாவோட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. பிளீஸ் மீனா, பிளீஸ் மீனா அப்படின்னு. விஜயா உடனே, என்ன ரோகிணி நீ எதுக்கு அவ கால்ல விழுந்து கெஞ்சுற? நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சிருக்கிற. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் எப்பவுமே உனக்காக தான் ரோஹிணி சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா உடனே, பாக்கலாம் பாக்கலாம், இன்னும் 80 நாள் இப்படி போகுதுன்னு பாப்போம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க. மீனாவும் முத்துவும். இப்படி போனா நல்லா இருக்கும். பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.